Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான மடத்த காஜா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெளியில நல்ல மொறுமொறுன்னு உள்ள நல்ல ஜூஸியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொதுவா நம்ம டீ கடைகள்ல இதை சாப்பிட்டிருப்போம். இல்ல சில பேக்கரிகள்ல கூட இது விற்பாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையான ரெசிபி. நீங்களே பாருங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதோட டெக்ஸ்சரை பாருங்க. இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது 1/4 கப் அளவு நெய் இருக்கும், அதாவது 50 கிராம் அளவு இருக்கும். இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த நெய் மைதா மாவில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா இல்லைனா எண்ணெய் கூட சேர்க்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது போல் ஒரு பூரிக்கட்டையில் வச்சு மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா சாஃப்டாகும். நம்மளுக்கு ரெசிபி மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கல்ல இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு டவல் வச்சு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சம் போல் வரமாவு தடவிட்டு, அதாவது கொஞ்சம் போல் மைதா மாவு தடவிட்டு, இது எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக தேய்க்க முடியுமோ, நல்ல ஒல்லியாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒல்லியாக நான் திரட்டி எடுத்திருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ ஒல்லியாக திரட்டுறீங்களோ அந்தளவுக்கு ரெசிபி நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். நல்லா நெய் தடவினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இதில் வரமாவு சேர்த்துக்கோங்க, அதாவது மைதா மாவு சேர்த்துட்டு இது போல் நல்லா இதை டைட்டாக உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை உருட்டிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஸ்டார்டிங்கில் இது போல் ஒட்டிட்டு வரும், அதுக்கப்புறமா நல்லா ஈஸியாக வரும். இதை முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக உருட்ட பாருங்கள், கொஞ்சம் கூட காற்று புகாத அளவு. நல்லா உருட்டினதுக்கப்புறமா இந்த முடிகிற இடத்துல மட்டும் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஒட்டிக்கும். இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது இது பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் நல்லா தண்ணி தடவிட்டு மறுபடிக்கும் இது நல்லா உருட்டிட்டு டைட்டாக அந்த இடத்துல அழுத்தி விட்டுருங்க, அதாவது அந்த ஓரத்தில். நல்லா அழுத்தினதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ரெசிப்பியை மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் மாறுபடும் நம்ம கடையில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கும். ஆனால் மைதா மாவில் பண்ணிங்கன்னா அப்படியே கடை டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸையும் எடுத்து இது போல் நல்லா அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு ஒரு பூரிக்கட்டை வச்சு லேசாக இதை திரட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அமுத்தி திரட்டிடக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு லேயர்ஸ் கிடைக்காம போயிடும். இதே போல் மீதி இருக்க எல்லா பீசஸையும் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணும். இப்போ எண்ணெய் மீடியம் சூட்டுக்கு சூடாக இருக்குது. இந்த டைமில் ஒவ்வொரு பீஸா இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது தானாக மேலெலும்பி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. இந்த மடத்த காஜாக்களை எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா இது மேலே கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதை இப்போ நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். பப்ஸ் மாதிரி இருக்கும். பப்ஸோட அந்த வெளி தோற்றம் இருக்குல்ல, அது போல் இருக்கும்.
ஆனால் நம்ம இப்போ மடத்த காஜா ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ வந்து இதை சீனி பாகில் போட்டு எடுக்கணும். அதுக்கு இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து சீனி பாகு தயார் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை, 1/4 கப் அளவு தண்ணி, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது வந்து நம்ம ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பாகு பதம் செக் பண்ணணும். அதுக்கு லேசாக இது போல் கையில் தொட்டுட்டு 2 விரலுக்கு நடுவில் வச்சு இது போல் பண்ணணும். இப்போ ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுதில். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க காஜாக்களை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் இதில் ஊறினா போதும். இதை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நீங்கள் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா சர்க்கரை பாகு லைட்டாக வந்து டைட் ஆயிரும். அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ரொம்ப சாஃப்டாக உள்ள ஜூஸியாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சுக்கலாம். ஆனால் முறுமுறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ நான் எல்லா காஜாக்களையும் சேர்த்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வெளியில் எடுத்து சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மடத்த காஜா தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.